ஐயா அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னு இதுவரையும் தெரியல. எங்க எல்லா தமிழ்நாடு பூரா மாவட்ட செயலர்கள்லாம் கூட்டி திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலாமா, விஜய் சாருடன் கூட்டணி வச்சுக்கலாமா என்று கேட்டார்கள். முதல் ஆளாக காஞ்சிபுரம் சொல்லும் போது நான் விஜய் சாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொடுத்தேன். அதன்படி அவர் தமிழ்நாடு பூரா வந்திருந்த அனைத்து மாவட்ட செயலரும் விஜய் சார் கூட தான் கூட்டணி இருக்க வேண்டும் என்பது உறுதிப்பட தெளிவுபட எழுதி கொடுத்தாங்க கைப்பட. அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எதுக்காக விஜய் சார் கிட்ட போய் மூவ் பண்ணலையா, பண்ணாரா, என்ன சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா இன்னும் அவர் பகிர்ந்துக்கல. ஒரு கட்சி லீடர்னா அனைத்து பொறுப்பும் அவர் ஏற்க வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும். அந்த தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல். இந்த தேர்தல் நேரத்தில் யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்து அவர் வாய்ப்பு கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும். அது ஒரு தலைமைக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு இதுவரை என்னன்னே தெரியாம மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ வெளிச்சம் தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும். அரசியல்ல பல போராட்டங்கள், பல உண்ணாவிரதங்கள், பல வழக்குகள் எல்லாம் போட்டு சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி சார் சொல்லும் போது மீண்டும் மீண்டும் அங்கேயே போய் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு போய் நின்றா அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு படலை. அவரு இவ்வளவு நாள் எங்க கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு 77 பேர் நாங்க விஜய் சாரோட கூட்டணி போனோம்னு சொல்லியிருக்கோம். அவர் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுக்கல. என்ன எடுக்க போறான்னு தெரியல.